நடிகை பவித்ராவை சமூக வலைதள பக்கங்களில் விமர்சனம் செய்ததாக ரேணுகா சுவாமி என்ற ரசிகர் கொல்லப்பட்டார். தனது காதலியான பவித்ராவுக்கு தொல்லை கொடுத்ததால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடித்து உதைத்து கொடூரமாக கொலை செய்ததாக நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது காதலி பவித்ரா உள்ளிட்ட மேலும் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களாக தர்ஷன் பெங்களூரு நகரில் உள்ள பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தர்ஷன் சிறையில் முக்கிய ரவுடிகளுடன் சொகுசாக அமர்ந்து கையில் சிகரெட்டுடன் காஃபி அருந்தியவாறு இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்ஷனுக்கு அருகில் கேங்ஸ்டர் வில்சன் கார்டன் நாகா, தர்ஷனின் மேலாளர் மற்றும் ரேணுகாசாமி கொலை வழக்கில் கைதான நாகராஜ் மற்றும் குல்லா சீனா ஆகியோர் அமர்ந்திருந்தனர். சிறைக்குள் இருந்தபடியே சிறைக்கு உள்ளே உள்ள ரவுடிகளுடனும் வெளியே உள்ள ரவுடிகளுடனும் வீடியோ காலில் அவர் பேசியுள்ளார். இந்த வீடியோவும் இணையத்தில் கசிந்தது. போட்டோ மற்றும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சிறையில் சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த வீடியோ வெளியான நிலையில் பரப்பன அக்ரஹாரா சிறைச்சாலையில் கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் உட்பட மொத்தமாக சிறைத்துறை அதிகாரிகள் 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் மற்றும் சிறைத்துறை டிஜிபி மாலினி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறைச்சாலையில் ஆய்வு நடத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக தர்ஷன் மீது ஒரு வழக்கும் அதிகாரிகள் மீது 2 வழக்குகளும் பதிவு செய்து மூத்த IPS அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விதிமீறலில் ஈடுபட்ட நடிகர் தர்ஷனை பரப்பன அக்ரஹாரா சிறையிலிருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டார். அதேபோல் தர்ஷனுடன் கைதான மற்றவர்களும் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டனர். அதன்படி பவன், ராகவேந்திரா, நந்தீஷ் மைசூரு சிறைக்கும், ஜெகதீஷ் சிமோகா சிறைக்கும், தன்ராஜ் தார்வாட் சிறைக்கும், வினய் விஜயபுரா சிறைக்கும், நாகராஜ் குல்பர்கா சிறைக்கும் மாற்றப்பட்டனர். லக்ஷ்மணன் சிவமோகா சிறைக்கும், பிரதூஷ் பெல்ஹாவி சிறைக்கும் மாற்றப்பட்டனர். ரேணுகாசாமி கொலை வழக்கில் தர்ஷனின் காதலியும் நடிகையுமான பவித்ரா கவுடா, அனுகுமார், தீபக் ஆகியோர் பரப்பன அக்ரஹாரா சிறையிலேயே அடைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தர்ஷன் கூட்டாளிகள் ரவி, கார்த்திக், நிகில், கேசவமூர்த்தி ஆகிய 3 பேர் பல்வேறு குற்றச்சாட்டு காரணமாக தும்கூரு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறையை சொகுசு விடுதி போல் தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகள் பயன்படுத்தி வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.